நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரு மிக முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத மாணவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பாக மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சின்ன அறிவிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்முடைய குரூப் 4 தேர்விற்காக நம்ம கடுமையாக தயாரித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இன்னும் 50 நாட்கள் மட்டுமே நம்ம கையில் இருக்குது. கரெக்டாக ஜூன் 9ஆம் தேதி நம்முடைய குரூப் 4 தேர்வு நடைபெற இருக்கிறது. ஸோ எல்லாருமே அந்த தேர்விற்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாக நீங்கள் இந்த முறை குரூப் 4 தேர்வு கிளியர் பண்ணிடுவீங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரியா? ரைட். ஸோ இப்போது இந்த குரூப் 4 தேர்வுக்காக மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோங்கன்னா, நீங்கள் குரூப் 4க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? நீங்கள் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம தேர்வு எழுதி பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு அது தெரியும். தேர்வு எழுதும்போது தான் நம்ம எந்த லெவலில் இருக்கோம், எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நிறைய மாணவர்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம படித்தபடியே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம். அதை மேற்கொண்டு நம்ம தேர்வு எழுதி பார்க்குறது கிடையாது. ஒரு சிலருக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு சிலருக்கு எங்கே தேர்வு எழுதி பார்த்தோம்னா நமக்கு மார்க் வரலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் கூட நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, தேர்வு எழுதி பார்க்க மாட்டாங்க. படிச்சுட்டு டைரெக்டாக போய் ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாமில் அப்பியர் ஆவாங்க. ஸோ அந்த ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாமில் அப்பியர் ஆகிறதுனால என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேர்லெஸ்னால் நமக்கு ஒரு 4-5 கேள்விகள் போகும். நம்ம நல்லாவே படிச்சிருப்போம். ஆனாலும் கூட அந்த பதட்டம், தேர்வு அந்த பயிற்சியின்மை காரணமாக என்னாகும் அப்படின்னா, நமக்கு கேர்லெஸ் காரணமாக ஒரு 4-5 மதிப்பெண்கள் நம்ம இழக்க நேரிடும். ஸோ அந்த கேர்லெஸ் மார்க்கை நம்ம கம்மி பண்ணணும், நம்முடைய கேர்லெஸ் மிஸ்டேக்கை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி சார்பில் உங்களுக்கு மாதிரி தேர்வுகள் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அந்த மாதிரி தேர்வுகள் நம்ம தனியாக பண்ணல. நம்ம விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மைய நூலகமும் நம்ம ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியும் சேர்ந்து விழுப்புரம் மாவட்ட மைய நூலகத்தில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை உங்களுக்கு மாதிரி தேர்வு நடத்துவதற்காக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் கடந்த வாரம் முதல் தேர்வு வெற்றிகரமாக நடந்திருக்கும். ஸோ நாளைக்கு நம்முடைய 2வது தேர்வு நடக்கும். ஸோ இந்த தேர்வில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, மாணவர்கள் அகாடமி நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மைய நூலகத்தில் போய் நேரடியாக உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். குரூப் 4 தேர்வு வரை ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை எப்படி டிஎன்பிஎஸ்சியில் தேர்வு நடக்குமோ அதே மாதிரி நம்முடைய தேர்வும் நடைபெறும். ஓகேங்களா? இந்த மாதிரி தேர்வு மொத்தமாக 8 தேர்வுகள் இருக்கும். இந்த 8 தேர்வுகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், குரூப் 4ல் நீங்கள் எதிர்பார்த்ததை விட 15லிருந்து 20 மதிப்பெண்கள் வரை கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அந்த அளவிற்கு மிக திறமையான வினாக்களாக, மிக சவாலான வினாக்களாக உங்களுக்கு இந்த மாதிரி தேர்வில் கொடுக்கப்படும். ஓகே, சரி. ஸோ வாங்க நம்ம கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய ஆனுவல் பிளானர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆனுவல் பிளானருடைய அப்டேட் ரிவைஸ்டு டிராஃப்ட் தான். ஓகேவா? ஸோ இது டிராஃப்ட் அப்படின்வாங்க. இன்னும் ஒப்புதல் வரலை. பட் ஆனால் இதுதான் ஒப்புதல் வந்துச்சு அப்படின்னா இந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சார் அப்படின்னு சொல்லலாம், ஆனுவல் பிளானர் 2024 இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ இதில் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா, நமக்கு கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் 2, ஓகேவா? குரூப் 2 அண்டு 2A மொத்தம் 1285 வேக்கண்ட்டுக்கு கால்ஃபர் பண்ண போகிறாங்க. எப்போ சார் அப்படின்னா, ஜூன் மாதம் 9ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த ஒரு 20 நாள்லேயே நமக்கு குரூப் 2Aவோட கால்ஃபர் இருக்கும். சரிங்களா? ஸோ குரூப் 2Aவோட கால்ஃபர் இருக்கும். எக்ஸாம் எப்போ சார் அப்படின்னா, கரெக்டாக நமக்கு 3 மாதம் டைம் கொடுக்குறாங்க. 28/6 கால்ஃபர் பண்ணி 28/9 நமக்கு எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஒரே நாளில் எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? ஸோ குரூப் 2 2A. அப்போ இந்த குரூப் 4 முடிஞ்ச கையோட அடுத்து நமக்கு கண்டிப்பாக என்ன கால்ஃபர் இருக்குது அப்படின்னா, குரூப் 2 2Aவோட கால்ஃபர் இருக்கும். ஸோ மாணவர்கள் தொடர்ச்சியாக இந்த உங்களுடைய தயாரிப்புகளை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக நாம் ஒரு நல்ல அரசு பணிக்கு கூடிய சீக்கிரம் போகலாம் அப்படிங்கிறது தான். ரைட். ஸோ இப்போது இதில் அப்டேஷன் என்ன சார், இந்த கால்ஃபர் தான் நமக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதுதான் ஆனுவல் பிளானர்லேயும் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இது 1285 அப்படிங்கிறது குரூப் 2Aல ரொம்ப கம்மி தான். நிச்சயமாக இந்த காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது 2500 ஆகலாம். ரிசல்ட் வரும்போது 3000 4000 அதிகமாகவே போகலாம். ஓகேவா? நிச்சயமாக அதிகரிக்கும்.
இந்த காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது இறுதியானது கிடையாது. ஓகே, சார் ரைட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன சார் விஷயம் அப்படின்னா, இங்கே நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லைங்களா, குரூப் 2ஏவோட ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லையா, அதோட மெயின்ஸ் எக்ஸாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு அப்படின்னா பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது குரூப் 2ஏவுக்கு தனியாக மெயின்ஸ் எக்ஸாமும் குரூப் 2க்கு தனியாக மெயின்ஸ் எக்ஸாமும். இப்போ கடந்த முறை நம்ம எழுதியிருப்போம், ஒரே டைமாக குரூப் 2 மெயின்ஸ் எழுதியிருப்போம் இல்லையா. ஸோ அதில் வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட் விட்டு அவங்களுக்கு இன்டர்வியூ நடத்தி அவங்களுக்கு வச்சு இப்படி பல காலதாமதங்கள் இதில் வந்து ஏற்பட்டிருக்கும். அதாவது கடந்த முறை நடைபெற்றதில்லை. அதில் இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நமக்கு குரூப் 2க்கு தனியாகவும் குரூப் 2ஏவுக்கு தனியாகவும் மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ குரூப் 2ஏக்கு தனியாக மெயின்ஸ் எக்ஸாம் நடக்குது. எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 5/6/2025 குரூப் 2ஏவோட மெயின்ஸ் எக்ஸாமும், அதே 28/6/2025 குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுடைய மெயின்ஸ் எக்ஸாமும் நடக்கும். ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குரூப் 2ஏ ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக மெயின்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இதுவுமே எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், குரூப் 2ஏவுக்கும் மெயின்ஸ் வச்சு குரூப் 2க்கும் மெயின்ஸ் வைக்கிறதுல எந்த விதமான ஒரு வித்தியாசமும் கிடையாது. ரைட்டாக கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து ஒரே போல் தான் இருக்கும். பட் ஆனால் குரூப் 2ஏவோட மெயின்ஸ் எனக்கு தெரிஞ்சு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய கணிப்புப்படி குரூப் 2ஏவுக்கு திரும்பவும் அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. ஓகேவா. ப்ரிலிமினரியும் அப்ஜெக்டிவ் தான், அதே மாதிரி மெயின்ஸும் அப்ஜெக்டிவ் தான். இந்த மாதிரி டைப்பில் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி குரூப் 2ஏக்கு தான் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வைப்பாங்க. ஸோ 2ஏக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டினும், குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் மெயின்ஸ் எக்ஸாமும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு என்னுடைய கணிப்பு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. எனிஹவ் டிஎன்பிஎஸ்சியிடமிருந்து அடுத்த அப்டேட் எப்படி உங்களுக்கு உடனடியாக வந்தாலும் கூட அதை முதலாவதாக தருவதாக இருக்கக்கூடியது உங்களுடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியாக தான் இருக்கும். மாணவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 4க்கு பயன்படக்கூடிய நிறைய தகவல்கள், நடப்பு நிகழ்வுகள் நம்முடைய யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், டிஎன்பிஎஸ்சியோட எந்த அப்டேட்ஸ்னாக இருந்தாலும் அதை முதலாவதாக உங்களுக்கு வழங்கக்கூடியது நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போது இந்த வீடியோ மூலமாக குரூப் 2ஏவுக்கு தனியாக மெயின்ஸும் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு தனியாக மெயின்ஸ் எக்ஸாமும் நடத்தலாம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி முடிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ குரூப் 4 தேர்விற்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடினமாக உழைங்க. நிச்சயமாக நீங்களும் எங்களைப் போல் அரசு அதிகாரியாக வருவதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.